காலிஃப்ளவர் ரைஸ் குருமா நம்ம வைக்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைலு சூப்பராக இருக்கும். இது நம்ம தேங்காய் ஒரு மூடி திருவி வச்சிட்டோம். பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு, பொட்டுக்கடலை நம்ம தேவையான அளவுக்கு பொட்டுக்கடலை இது போட்டால் குழம்பு அடர்த்தியாக இருக்கும். அதுக்காக இப்போ இதை மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணி இதோட 2 தக்காளி அரைஞ்ச தக்காளி போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். தக்காளி இதுமாரி பாதி பாதியாக கட் பண்ணி போட்டுட்டோம். இப்போது கல் உப்பு போட்டுக்கலாம். நான் இதிலே போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுவேன். இப்போது மிளகு பூண்டு நம்ம இந்த மாதிரி போட்டு இதையும் நம்ம மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துடலாம். வணக்கம். நம்ம காலிஃப்ளவரு பட்டாணி வெஜிடபிள் ரைஸ் குருமா நம்ம இப்போ செய்ய போகிறோம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் லேட்டாக நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய். இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். உப்பு நான் தேங்காயிலே போட்டு அரைச்சிட்டேன், பேஸ்ட் பண்ணிட்டேன், அதனால லைட்டாக போட்டுக்கலாம். இப்போது நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் சேர்த்து போட்டுடலாம். இப்போது அடுத்தது நம்ம இதில் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். இப்போது தக்காளி போட்டுக்கலாம். அதுலேயும் 2 தக்காளி நான் போட்டு அரைச்சிட்டேன், இதையும் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, இது மாதிரி வதக்கினாலே போதுமானது. இப்போது ஒரு ஸ்பூனு வேறு எதுவும் நான் கலக்கலை, வீட்டு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் நீங்கள் கடையிலேயே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1.5 ஸ்பூனு போட்டுக்கிறேன். மீதி காரம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு அதில் மிளகு இருக்குது, அதனால் காரம் ரொம்ப போட்டோம்னா ரொம்ப காரமாக இருக்கும். இப்போது பச்சை மிளகா போட்டுக்கலாம். பட்டாணி ஊற வைக்க மறந்துட்டேன், அதனால் நான் வேக வச்சு குக்கரில் வேக வச்சுருக்கிறேன். அது காஞ்ச பட்டாணிங்கிறதுனால, பச்சை பட்டாணினா நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, இதிலே போட்டு வதக்கிக்கலாம். காலிஃப்ளவரும் நான் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதை வதக்கிக்கலாம். இப்போது காலிஃப்ளவரு சுடு தண்ணியில் போட்டதை நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். பட்டாணி மட்டும் வேக வச்சுருக்கேன், இதை வதக்கிடலாம். இது ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். சரி, இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை தேங்காய் பெருஞ்சீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இந்த மாதிரி இதில் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப காந்தாமல் மீடியமாக நம்ம நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டோம்னா குழம்பும் சீக்கிரம் வீணாக போகாது, நல்லாயிருக்கும். இதில் நான் உப்பு சேர்த்துட்டேன், தேங்காயில் கல் உப்பாக இருக்கிறதுனால. காலிஃப்ளவர்லேயும் லைட்டு உப்பு போட்டிருக்கேன், வெங்காயத்துலேயும் உப்பு போட்டிருக்கேன், அதனால் நம்ம உப்பு போட வேணாம். இன்னும் கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம், தனி தூள் தான் நம்ம போடுறோம். தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். பட்டாணி வேக வச்சு குக்கரில் வச்சுருக்கேன், குக்கர் எடுக்க முடியல, கொஞ்சம் நேரம் கழித்து அதையும் நம்ம இதில் கலந்துடலாம். இப்போ உப்பு காரம் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு. தேவையானது நம்ம கம்மியாக இருந்தால் ஒரு 20 நிமிஷம் கொதித்த பிறகு பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ போட்டால் நமக்கு தெரியாது காரம், ஏன்னா பச்சை மிளகா இஞ்சி மிளகு இருக்குது, அது காரம் நல்லா கொதித்த பிறகு தான் நமக்கு தெரியும். அதனால் இப்போ நீங்கள் காரம் பத்தலைன்னு போட்டிங்கன்னா காரமாக இருக்கும், அதனால சொல்கிறேன். இப்போது நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போது பட்டாணி நான் ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டேன், அதனால் இந்த மாதிரி வேக வச்சு போட்டுடலாம். தயிர், இப்போது நம்ம தயிர் இந்தமாரி கெட்டி தயிர் 1 ஸ்பூனு நம்ம இது மாதிரி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வயிற்ற வலிக்காது, உடம்புக்கும் சூடாகாது.
அதனால் இப்படி நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். இது மட்டன் சிக்கன் கிரேவி அதே ஸ்டைலில் இருக்கும். இது சாதத்துக்கு தாராளமாக நல்லா போட்டு சாப்பிட்லாம். நம்ம வயசானவங்க இருந்தாலும் எல்லா காயும் நல்லா வேக வச்சுட்டோம். குட்டி குட்டியாக காயெல்லாம் அரிஞ்சு வேக வச்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னும் ஒரு 20 நிமிஷம் கொதிக்கும். வெஜ்ஜு குருமா இந்த மாதிரி நல்லா வெந்துடுச்சு. தயிர் ஊற்றினோன்னே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.